தண்ணி வச்சுக்கணுமா துப்பலிட்டணுமா? பணத்தை எண்ணிதை இப்படி தானே வச்சிடணும். அப்போ அது உங்கள் துப்பல் தீட்டுப்படாது. ஏன்னா பணம் 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 எண்ணி பார்க்கிற ஒரு ஆர்வம். என் புருஷன் எவ்வளோ கொண்டு வந்திருக்கிறான், ஒரு ஆர்வம். பணம்தான் சகலத்துக்கும் வேறாகவும் அழிவாகவும் இருக்கிறது. பணத்தை நேசிக்காதீங்க, பணத்தை உண்டு பண்ணின தேவனை நேசிங்க. பணத்தை மடியில் அவர் போடுவார். எண்ண முடியாத அளவுக்கு அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். அது பணமாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் அவர் செய்வார். ஆனால் எண்ணி முடியாத அளவிற்கு பரிசுத்தம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். அதுவே அவருக்கு பிரியமான செயல். உற்சாம கையை தட்டி அல்லேலூயா. சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன். சிங்கக்கேபியோ சூளை நெருப்பு, சிங்கக்கேபியோ சூளை நெருப்பு, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர். அல்லேலூயா. பிலிப்பு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மாம்சத்தின் பேரில் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். மாம்சத்தின் மேலே ஒருவன் நம்பிக்கை வைக்கக்கூடாது. வைக்கலாம், நீங்கள் வைக்கலாம். மாம்சத்தின் மேலே மாம்சத்தின் மேலே நீங்கள் வைக்கிறத விட நான் அதிகமாக நம்பிக்கை வைக்கலாம். ஆனால் அது கூடாது. நம்முடைய நம்பிக்கை யார் மேலே இருக்கணும்? படைத்தவர் மேலே இருக்கணும். நம்மளை உண்டு பண்ணினவர் மேலே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து நடத்துகிற தேவன் மேல் இருக்க வேண்டும். இன்றைக்கு சுவாசிக்கிறோம், புசிக்கிறோம், குடிக்கிறோம், சாகாமல் இருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் மேல் தான் நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதே வேளையில் 1 கொரிந்தியர் 2:14 ஒரு கடுமையான வேத வசனம் வாசிப்போம். ஜென்ம பாவமான மனுஷனோ வேதத்தினுடைய அறிவுரைகளை தேவனுடைய ஆவிக்குரியவைகளையும் ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக இருக்கும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிற ஆனபடியினால் அவைகளை ஆழத்தை அவன் அறியவும் மாட்டான். இப்போ ஆவிக்குரிய மனுஷன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்ப்பான். ஆனால் வேதத்தை அறியாதவன், அதாவது ஜென்ம பாவம் உடைய மனுஷன், ஜென்ம சுபாவம் உடைய மனுஷன், ஜென்ம பாவம் உடையவனுக்கு தான் ஜென்ம சுபாவம் இருக்கும். நம்ம ஊரில் பழமொழி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நாய்வால நிமிர்த்த முடியாது, ஜென்ம பாவத்தை மாற்றவே முடியாது. அவன் அப்படி தான் இருப்பான், அவன் மாறவே மாட்டான். ஏன்னா அவனை பிறப்பப்படி அப்படி தானே சொல்லுவோம். அவன் பிறப்பப்படின்னு சொன்னால் அவன் ஜென்ம பாவம் நிறைந்த மனுஷன். அப்போ ஜென்ம பாவம் அறிந்த மனுஷன், ஜென்ம பாவுள்ள மனுஷன் ஆவிக்கேற்ற சத்தியத்தை கேட்டு அதன்படி நடவான். அதுக்கு தோணாது, அது அவனுக்கு பைத்தியமாக தெரியும். இப்போ பொருத்தனை செலுத்துன்னு சொன்னால், ஏன்னா 99% ஊழியக்காரர்களும் பொருத்தனை செலுத்த சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீ மனசில் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க. நான் மனசில் பண்ண சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டு
அப்படி தான் சொல்லுவேன். அப்போ ஒத்தைக்கு ஒருத்தன் இன்னைக்கு பொருத்தனை நிறைவேற்றினாதான் நான் உனக்கு ஊழியத்தை ஆரம்பிப்பேன்னு சொல்லுவேன். அவங்க அப்படி இல்லை, நீங்களா பண்ணிடுங்க, கிடைக்கும் போதெல்லாம் கொடுங்க, இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுங்க, தவணை திட்டத்தில் கொடுங்க. சமீபத்தில் ஒரு சகோதரி என்ன ஒரு சகோதரன் தேனி மாடசர் சகோதரன் பிள்ளை இல்லை. நான் டப்புன்னு சொன்னேன் 2000 பேருக்கு சுவிசேஷம் அறிவிங்க, பிள்ளை சொல்ல 3 மாதத்தில் கிடைக்கும் சொன்னேன். அவங்களுக்கு சோதனை இல்லை, அவங்களுக்கு வேதனையும் இல்லை, சோதிக்கப்படுவதும் இல்லை. ஆகவே டப்புன்னு ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். உடனே ஒரு 1000 ருபீஸ் அனுப்பிட்டார். பிரதர் நான் பொறுத்துன்னு அனுப்பிட்டேன். நானும் ஓடி பார்க்குறேன், 2000 புக்கு இல்லவா, ஆண்டவர் கொடுக்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் தானே. பாதா என்ன 1000, என்ன பிரதர் 1000 ரூபா வச்சு இப்படி 2000 புக்கு அடிக்கிறது. நான் தவணை முறை திட்டமாக உங்களுக்கு அப்பப்போ கிடைக்கும் போதெல்லாம் அனுப்புகிறேன். ஆனால் என்ன பிள்ளை சில்லற 2 மாதத்தில் கிடைக்கணும். கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். அதான் சத்தியம். வேத பிரமாணம் காதுகளில் கேட்கிறது, ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் செயல்படுவதற்கு அவருடைய கரங்களை பிசாசன் கட்டி வைக்கிறான். காரணம் இல்லாமை. காரணம் இல்லாமை. நான் கேட்குறேன், இல்லாமை இயலாமை ரெண்டும் எல்லா மனிதனுக்கும் சொந்தமான காரியம், எல்லோருக்கும். இப்போ பணக்காரனும் இஎம்ஐ கட்ட கஷ்டப்படுறான், ஏழையும் இஎம்ஐ கட்ட கஷ்டப்படுறான். ஏழையும் இஎம்ஐ கட்ட கஷ்டப்படுறான், கோடீஸ்வரனும் வங்கிக்கு தவணை கட்டுறது கஷ்டப்படுறான். இட் இஸ் நேச்சுரல். என்ன இவங்க பிரச்சனை தீர்ந்து ஒழுங்காக கட்டுவாங்க? கஷ்டம் தானே. ஆவிக்குரிய பிள்ளையாய் பிரவேசித்தால் மட்டுமே அதற்கு பரிகாரம் உண்டு, மாமிசத்தில் பரிகாரம் இல்லை. நேற்று தினம் என்னுடைய ஸ்தாபனத்தில் வேலை பார்க்கிற ஒரு பெண்மணி, 2 புதிய மனிதர்கள் அங்கே நிற்கிறார்கள் கட்டடத்தில். இது தாண்டி போகும் உயரம். என்னை தேடி தான் வந்திருப்பார்களோ என்று நான் யோசிக்கிறேன். ஏன்னா இஎம்ஐ லிஸ்ட்டு நமக்கும் உண்டு. 2 பேர் என்ன பார்த்து அவங்க எதுவும் பேசலை. ஒரு 2 வேலைக்காரர்கள் வந்துருக்கார்கள். ஒரு குழுவில் இருந்து 5000 ரூபாய் ஒரு லேடி எடுத்திருக்காங்க. அதாவது எனக்கு வேலைக்கு வந்த ஒரு ஸ்திரீ 5000 ரூபாய் எதிர்க்காங்க. இந்த 2 பேர்கிட்டனும் காசு வாங்குறதுக்கு இங்கே உள்ளே வந்து பயங்கர தகராறு. உள்ளே வந்து பயங்கர தகராறு. ஆகவே நாங்கள் இந்த கட்டிடத்தை வெளியே போய் சொல்லியிருக்கிறோம். ஆகவே ரோட்டில் வெயிட் பண்ணி நிற்கிறான் அவன். நாங்கள் அந்த பிள்ளைய என்ன செய்தான், வேறு ரூட்டு வழியை ஏற்றி ஸ்கூட்டியில் வச்சு கொண்டு கொலசேரத்தில் ட்ராப் பண்ணிட்டோம். அவன் இப்பொழுதும் வெயிட் பண்ணி நிற்கிறான். பாருங்கள், ஒரு கூலி தொழிலாளிக்கு 5000 பிரச்சனை, ஒரு பணக்காரனுக்கு 5000 பிரச்சனை. இங்கே 5000 ரூபாய் பிரச்சனை, அங்கே 5000 பிரச்சனை. பிரச்சனை தீர்ந்து வாழலாம்னு நினச்சா ஒரு நாள் இந்த உலகத்தில் நடக்காது, நடக்கவே நடக்காது. அது வந்துட்டே இருக்க ரொட்டீன் ப்ராப்ளம்ஸ். ஆனால் அதுலேயும் வாழ்ந்து பார்க்கறதான் வாழ்க்கை. உற்சவமாக கையை தட்டுங்க. குழுவில் எடுத்த பணத்திற்கு 5000 ரூபாய்க்கு எப்படியும் 2-3 தவணை கட்டியிருப்பாங்க இல்லையா? கட்டியிருப்பாங்களா இல்லையா? கட்டியிருப்பாங்க. பிடிச்சிட்டு லேடியை பிடிச்சிட்டு வர போலீஸ் ஃபோன் பண்ண 2 பேரையும் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும். இவ்வளவு சட்டம் என்ன சொல்லுது? கடன்காரலை பின்பற்றக்கூடாது. அவள் வீடு திருவட்டாறு, இங்கே வந்து வசூல் பண்ணக்கு வரான் வசூல் கொள்ளைக்காரர்கள். ஆகவே ப்ராப்ளம் இல்லாத மனிதனே கிடையாது. ஆனால் மருத்துவத்துறைக்கு ஒரு வியாதி வருதுன்னு வச்சுக்கிடுவோம், ஒரு கேன்சர் வியாதி வருகிறது. அந்த இல்லாமை உடைய ஒரு நபருக்கு காசு கொண்டு போவாங்களா? கொண்டு போக மாட்டேன். அதையும் கூட நீங்கள் சொல்லுங்கள் பிரதர். இல்லை, கேன்சர் வியாதி வந்தால் மருத்துவமனைக்கு தான் போவாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. நான் சொன்னேன் ஆண்டவரை தான் தேடணும்னு சொன்னேன். நீங்கள் இன்றைக்கி உலக கணக்குப்படி எல்லோரும் மருத்துவமனைக்கு தான் போவாங்க. இப்போ முதலிடம் மருத்துவமனைக்கு. அவள் போகும்போது பணம் எடுத்துகிட்டு போவாங்களா, வெறும் காலி சூட்கேஸ் எடுத்துகிட்டு போவாங்களா? கட்டுக்கட்டாக பணத்தை எடுத்துகிட்டு போவாங்க. ஆண்டவர் உன்னை விடுவிக்கிறதுக்கு பொருத்தனையை கேட்டால் நம்ம டப்புன்னு என்ன சொல்லுவோம்? இல்லை என்று சொல்லுவோம். ஆகவே ஆண்டவர் அங்கிருந்து சிரிப்பார். அப்படி இல்லை என்று சொன்னபடியினால் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லுவார். ஏண்டா பைபிளில் எல்லாத்திற்கும் ஆமேன் ஆமென்று தான் இருக்கிறது இல்லையா? உனக்கு இல்லை, இல்லாமல் போகட்டும்னு சொன்னார்.
அதான் வேதம், அதான் சத்தியம். ஆகவே ஆண்டவரிடத்தில் மட்டும் இந்த எலும்பில்லாத நாக்கை வச்சு இல்லைன்னு சொல்லாதீங்க. என்ன செய்யணும்னு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. வாட் கேன் ஐ டூ அப்படி கேளுங்க. அப்போ அதுக்கு பதில் தருவார், அதற்கு வாசலை திறப்பார். இதுதான் உண்மையான விசுவாசம், கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை. மருத்துவ சிகிச்சையில் ஒரு தான் செத்து போனான்னு வைங்களா இல்லையா, மருத்துவமனையில் செத்து போனான், பில்லை கட்டிட்டு வருவீங்களா பில்லை கட்டாமல் வருவீங்களா? அதுக்கு நீங்கள் தான் சொல்லுங்கள் பிரதர். கெட்டலைன்னா பாடியே கொடுக்க மாட்டான். அப்போ உங்களுடைய நம்பிக்கை உலகத்தின் பேரில் இருக்கிறது. இப்போ ஒருவன் அழிந்து போனால், இறந்து போனால், அந்த டெட் பாடியை வைத்திருக்கிற அந்த அறைக்கும் வாடகை பணத்தை கட்டிட்டு அதை கிளீனிங் சார்ஜ் கொடுத்துக்கிட்டு தான் நீங்கள் பாடியை தூக்கிட்டு வெளியே வர முடியும். அப்படிதானே? இது உலகத்தின் பேரில் நம்பிக்கை. ஆனால் ஆவிக்குரிய நம்பிக்கை அப்படி அல்ல. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பிரமாணங்களை ஏற்றுக்கொள்வதான் ஆவிக்குரிய வார்த்தைகள். அல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவை ஜென்ம பாவம் மனுஷன் ஒரு நாளும் பைபிள் அவனுக்கு புரியாது. எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் புரியாது, கேட்க மாட்டான். இப்படி கேட்டு அப்படி விட்டுருவான். ஏன் ஜென்ம பாவத்தை ஒரு மனிதன் கழுவினால் அவன் கேட்பான். அவை ஜென்ம பாவத்தை கழுவுவதற்கு தான் ஆண்டவர் இன்னொரு வேதவசனத்தை வைத்திருக்கிறார். யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 15, 16 ஒருவர் சத்தம் மட்டும் வாசிக்கலாம். அல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரருக்கு ஞாபக குறி, அதாவது ஒரு உடன்படிக்கை, ஒரு கட்டளை. ஜென்ம பாவ மனுஷன் உன் ஆத்துமா பாவ நிவாரண பலி. அப்போ ஜென்மம் என்பதே ஒரு பாவம். ஜென்மம் என்பதே பிறப்பே பாவத்தில் உருவாகிறது. பாவத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது. இந்த குழந்தையை பரிசுத்தம் பண்ணக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் பரிசுத்தம் பண்ண முடியும்? யார் பரிசுத்தம் பண்ணியிருக்காங்க? கிடைக்கல. அந்த வாய்ப்பு யாருக்கும் கிடைக்கல. யாரும் பெத்த பிள்ளையை பரிசுத்தம் பண்ணுவதில்லை. அழகுபடுத்தி பார்க்கிறார்களே தவிர இந்த பிள்ளையை ஆவிக்குரிய பிள்ளையாக மாற்றுவதற்கு யாரும் தயாராக இல்லை. ஆகதான் பிறந்த பிள்ளையை பரிசுத்தம் பண்ணுவதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற வேதவசனம் இது ஒன்றுதான். உன் ஆத்துமா பாவ நிவாரண பலி. உன் ஆத்துமா கரைபட்டிருக்கிறது. உன் ஆத்துமாவில் அப்பாவனுடைய பாவம் இருக்கிறது, உன் ஆத்துமாவில் அம்மாவுடைய பாவம் இருக்கிறது. ரெண்டு பாவம் சேர்ந்து நீ பிள்ளையா முளைச்சிருக்கிற. உன் பாவத்தை கழுவிடான்னு சொல்கிறாரு. இதில் என்ன தப்பு இருக்கு? இது அந்தி கிறிஸ்துவ ஊழியக்காரனாக இருந்தால் இந்த பாவத்தை அந்த காலத்திலேயே இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்து தீத்தாருன்னு சொல்லிடுவாங்க. அப்படித்தானே பிரதர்? நீ பிறந்தது இன்னைக்குடா. நீ பிறந்த பாவத்தை அன்னைக்கே கழுவுனா நான் இன்னைக்கு நாளைக்கு ஒரு விபச்சாரம் நான் செய்வேன், என் பாவத்தை அன்னைக்கு அவர் கழுவிட்டாருன்னு சொல்லலாமா? சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்களா? நீங்கள் நாளைக்கு நான் வழி தப்பி போகலாம், நான் ஒரு பாவம் செய்யலாம், செஞ்சுட்டு நீங்கள் என்ன கல்லால் அடிக்க வரும்போது இயேசு கிறிஸ்துவின் பாவத்தை சுமந்து விட்டார், இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே என்னை கழுவி விட்டார்னு சொன்னால் நீங்கள் கல்லால் அடிப்பை நிறுத்துவீங்களா? தொடர்ந்து அடிப்பீங்களா? அட பைத்தியக்காரனை, நீ தப்பு பண்ணிட்டு அங்கேயே சொல்கிற, அப்படி தானே சொல்லுவீங்க. நானும் இப்போ திரும்ப கேட்குறேன், நீங்கள் செய்த பாவங்கள் உங்கள் தலைமையில் கிடக்கிறது, அது கழுவப்படவில்லை. ஜென்ம பாவம் மனுஷனுடைய பாவத்தை கழுவாவிட்டால் ஆவிக்குரிய சத்தியம் அவனுக்கு எவ்வளோ உதைத்தாலும் அது அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், கிறுக்குத்தனமாக தோன்றும். ஆகவே தான் அந்த பொருத்தனை. அல்லேலூயா.
ஜென்ம பாவத்தை ஒரு மனிதனுக்கு கழுவினால் சத்தியம் விளங்கும், சுவிசேஷம் இருதயத்தில் தங்கும், வசனத்துக்கு பயப்படுவான். இல்லையென்றால் வசனத்துக்கு பயப்படுவானா? பயப்பட மாட்டான். நான் சொன்ன மாதிரி 32 வயசுல உன் புருஷனுக்கு சாவு, அடுத்த வருஷம் உன் புருஷனுக்கு சாவு. 2 பேரும் ஆசீர்வாதத்துக்கு தான் வந்தாங்க. ஆனால் 2 பேருக்கும் மரணத்தை பரிசாக வாக்குத்தத்தமாக கொடுத்து அனுப்பினேன். அது நிறைவேறிச்சு. உற்சமா கையை தட்டுங்க. ஆகவே வேத வசனம் உங்களுக்கு வருகிறது. தடுக்கிறதுக்கு என்ன வழி? அதைத்தான் நான் சொல்லித்தர முடியும். செய்கிறது நீங்களா இருக்கணும். பொருத்தனை செலுத்தி இருந்தால்